என்னடா பண்ணிட்டு இருக்க? வரவங்களை போய் கவனிடா, போடா. என்னங்க போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கு தெரியல. ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேன்? மாப்பிள்ளை பேர் ராஜ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு பூவாக்கா. ஐம் சாரி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சுமாரியா? ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்கா அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுண்ட் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுண்ட் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. பச்சை போய் பேசாத. நான் 300 பவுண்ட் கேட்கிறேன். கொஞ்சிருங்க. இது வரமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத. நல்லா இல்ல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது? அடிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. மாடி, நீ கிழிக்கல? சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர். என்னோட தகுதி தராதரம் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம். ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு இங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மாப்பிள்ளை என்ன சொன்னா? நீயும் ஒரு பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிரும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்பா இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்தேன். ஆனா அது பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பாக்காதப்பா. மாமா. அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு என்ன மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்றப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாதை நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவன்கிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதை தான். அதனாலதான் அந்த அனாதை புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்துல இருந்த உங்க அடி மனசுக்குள்ள அவன் யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத பரவாயில்ல, சும்மா எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா. ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அப்பதான் அந்த வார்த்தை சொல்லிச்சு. உங்க அப்பா தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டோம். வா, சொன்னா கேளாத்தா. வாயை மூடிக்கிட்டு வா. ஏன் போற? சொன்னா கேளாத்தா. வேண்டாம். என்னடா இது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே. அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டா. அவ கைய கால வெட்டாம விட போறதில்ல. வெட்டித்தான் தீருவேன். ஐயோ, நான் இங்க இருக்கேன். நீ ஒண்ணு என் கைய கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல. நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்குயிராக காதலித்தேன். என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய
முடிவு செய்துள்ளேன். சரி மச்சான், சொர்க்கத்துல சந்திப்போம். இருமா. நீ சும்மா இரு. ஏய் குதிரி. டேய் சும்மா இருடா. இவ்வளவு எல்லாம் பண்ணவன் நேசமால குதிச்சாலும் குதிச்சிருவாடா. அவ குதிக்க மாட்டா. குதிச்சாரமா. ஆத்தா. என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே இறங்கி வாம்மா. உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன். ஏய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அங்க இருந்து கீழே குதிச்சு அரையும் குறையுமா உசுறு இருந்ததுன்னா கையில அருவாள் இருக்குது, ஒரே போட்டு தள்ளிடுறேன். டேய் பேசாம இருடா. என்னம்மா இது? கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற. உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும், இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே. நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத. இத பாருங்க, நான் 1 2 3ன்னு 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல, நான் கீழே குதிச்சிருவேன். வேண்டாமா சொன்னா கேளு. 1 2 3 குதி. அடே சும்மா இருடா. சரி 3. ஐயோ வேண்டாமா வேண்டாமா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துடுறேன். ஏய் நில்லு நில். நீ இறங்கி வா. உன்னை நான் வெட்டறேன் இல்லையா பாரு. அடே என்னடா நீ என்ன ஆத்தா பச்சை போய் பேசி கல்யாணம் பந்தல்ல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா. அதோட உன்னை அப்பாவை வேற பிரிச்சுட்டா. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வேண்டாம். எல்லாம் சரிதான்டா. இப்ப அவ கீழே குதிச்சு வச்சிரு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேலதான்டா விழுகும். எது வந்தாலும் பரவாயில்ல, அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்கடி போற? அடே பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. ராத்திரி நேரத்துல வெளி இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? ஏய் என் பொட்டியை கொண்டாடி. இது பாருங்க அத்தை, நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி, இல்லன்னா ரயில்வே ட்ராக்கோ ஆரோ கோலம் ஒண்ணு. நீங்க இப்பவே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுலயும் தளதளன்னு ததும்பி இருக்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும். ஐயோ ஆத்தா, அவ பசப்புறா நடிக்கிறா. ஏய் பதட்டப்படாத. எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும்னு தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாம்பா, பயன்படுத்திக்கலாம். வா. சரிப்பா. கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. கொடுங்க. நீ பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது? போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும், புரிஞ்சுதா? ஓ பெரியப்பா, நீங்க காலையில இருந்து சாப்பிடாததால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதனால எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த சாப்பிடுங்க பெரியப்பா. என்ன பண்றது பெரியப்பா, என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னென்னமோ இருக்கு, ஆனா வெளியில சொல்ல முடியலையே. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? யார் 2 பேர் பெரியப்பா? வேற யாரா? என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் தான். அவங்க தோட்டசாலையில இருக்கிறாங்க. இத பாரு, நீ நேரா அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை 2 பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாரு. சரி பெரியப்பா. அண்ணே, இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணிய பாத்துட்டு தான் வரேன். அண்ணி பாளையத்து பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா? என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா? வந்தா 3 பேரும் சேர்ந்து வருவோம், இல்லன்னா வரமாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஏண்டா, நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா, அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. எவைய மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலோ அவளுக்கு வார்த்தை கொடுத்துட்டாளா? இதே வார்த்தை தான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு என் புள்ளதான் முக்கியம், என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம், எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டாளா? இத பாரா, வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா 2 பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தீர்மானமா சொல்லிட்டு போ. நீ 1000 சமாதானம் சொல்லாத்தா, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் போய் அப்பா கைய கால பிடிச்சு கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன். அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன். இவருக்கு இடத்துல நான் படுக்கவே மாட்டேன். வாழைப்பழத்தை வாங்கிதான் கொடுக்க முடியும், உரிச்சு வாயிலேயே வைக்க முடியும் இல்ல. சரி விடுங்க அத்தை, நாம எல்லாருமே மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும். புறப்படுங்க மச்சான். மச்சான் நான் எதுக்கு?
நீ இங்க என்ன பண்ண போற? அண்ணியோட சிநேகிதிங்க அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ராத்திரி அண்ணியை தேடி இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தலணி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்க வேணா? யார் நீங்க? ஐயோ ராஸ்குட்டி, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தோம். நீயே எதிர்த்தாப்புல வந்துட்ட. நான் அவசரமா அப்பாவை இல்ல பார்க்க. ராஸ்குட்டி, அப்பா தான் உங்களை பாத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன அப்பா அனுப்பிச்சு வச்சா? என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். நடந்துகிட்டே பேசலாமே. சரி. அப்பா கிட்ட நான் சொன்னேன், எதுக்குன்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அண்ணி வேற அந்த பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதனால சமாதானமா போறதா நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கு பெரியப்பா சொன்னாரு, அந்த பொண்ணு தான் அதிகம் படிச்சவன்ற திமிர்ல இருக்காடா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் உங்க பெரிய தாக்காரி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல, எதுக்கும் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அடங்கி ஒடுங்கி நம்ம ராசுகுட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து நாமெல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாருன்னு. எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரா? ஆமா, பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு. நான் எதுக்கும் எங்க அப்பங்கிட்டே நேருக்கு நேர் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ராஸ்குட்டி அப்பா இதான் சொன்னாரு. இல்ல எனக்கு எங்க அப்பா வாயில கேட்டா தான் திருப்தி. என்ன பண்றது? என்னடா? இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். ராஸ்குட்டி, சித்தப்பா நான் சொல்றேன், எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது அது வேற பிரச்சனை. எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல, அதுக்காக தான். என்னத்தடா என் வாயால கிழிக்கிறது? நான் தான் சொன்ன வெள்ளிக்கிழமை என்ன போடா. சரிப்பா, கோவப்படாத. நீ சொன்ன சரிதான். நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை நான் வரேன். ஏம்புல, நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலை கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சான், இதெல்லாம் என்ன? இது புடலங்க. இது கூட எனக்கு தெரியா? தெரியுதுல, கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா, இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழே கொனையில கட்டணும். சரி. இந்தா. மருமகளே, அத்தை, நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனுமங்கய்யா, பந்தலுக்கடியில 2 பேருமா என்னமா பண்றீங்க? புடலங்காய்க்கு கல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல முல்ல, ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண உன் கழுத்துல கட்டிக்கோ. ஏம்புல, கிண்டலா உனக்கு? பின்னையா, ஒரு கல் மிச்சமாயிருச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ கால் தேடிட்டு உட்கார்ந்துருக்க. என்னங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுகுட்டிக்கு அப்பா அண்ணா தெய்வம் மாதிரி. நீ வேணா பாரு, நம்ம ராசுகுட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அனுப்பிச்சிருவாரு. நிறுத்தியா? என்னையா ஏர் ஓட்டுற நீ? என்னாச்சு? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல, கலப்பை எப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா. அட, 2 கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு 2 பக்கமும் போல போலன்னு வரணும், புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு. டேய் அமாவாசை, என்னப்பா இங்க வா. என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிக்காரன் எனக்கு 2 மொட்டடின்னு சொன்னா பாரு. அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லுங்க. பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா தம்பி, மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா.
அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படா வந்தது? ஏடா நம்ம பெரியப்ப குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்பா இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணான ஊத்தி கொளுத்திப்பாப்பா. பெரியப்பா அட ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா பெரியப்பா மனசுக்குள்ள எத்தனையோ இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியலையே பெரியப்பா. நாராயணா, நமோ நாராயணா, எங்க கவனி நாராயணா, நாராயண நாராயண நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்திருக்க. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன். தோட்ட சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் கோட ஆத்தா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா, ஐயா இங்கே வந்துருச்சு. சீக்கிரமா பெஞ்சோ சேர எடுத்து வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசலே நின்னுட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும். என்னப்பா சொல்ற? வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படிதான் சொன்னாரு. ராசுகுட்டி என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல. பெரியப்பா அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி அண்ணா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அண்ணா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா அத்தா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. அத்தா இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா, இனிமே நம்ம வார்த்தையால பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். வச்சிருங்கப்பா. நீ வாடி. பெரியப்பா என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்ற பாருங்க. அவன் சொல்றதாப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி? உன் புள்ள யோகிதை என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. சரி என் கண்ணு ராசுகுட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்க தாண்டா போறாரு. அப்படி இல்ல இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார வைத்தியரே. வீட்டுல யாருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊமத்தந்தழை இல்லன்னா அரளி விதை
இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒன்னும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமேதான் குடிக்க போறாங்க. குடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஐயோ பொண்ணத்தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போக்க எப்படியா? இது பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல போய் சாகுங்கிற, அதை செய். அவங்க தானையா, உனக்காக அதை நான் செய்யறேன். மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம சொல்லி. என் மேல பிரிய இல்லாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன, அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி இப்படி எனக்கு என்னது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள உள்ள ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஏயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவனம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னு நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூட வரல் சூப்பிட்டு இருப்பா, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன்.